ஒரு salaried பர்சனோட கோல் என்னவா இருக்கும்னா வெல்த் கிரியேட் பண்ணணும், லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறது தான். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சேலரி வந்த உடனே அதை கண்ட மணிக்கு செலவு பண்ணிடுறாங்க, ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது. இப்படி ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் லைஃப்லயும் செட்டில் ஆக முடியும். அந்த மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா பிரமிட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சர்டா வந்து கொண்டு போகணுங்கிற கிளியர் கட் எக்ஸாம்பிளோட நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரமிட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்ப்போம். பிரமிட் ஸ்ட்ராட்டஜியை 3 லேயர்ஸ் ஆஃப் பிளானா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பேஸ் லேயரை வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சொல்லுவோம், அதுக்கு மேல இருக்கிறத growthன்னு சொல்லுவோம், அதுக்கு மேல இருக்கிறத ஹை ரிட்டர்ன் சொல்லுவோம். இப்போ பிரமிட் ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஃபவுண்டேஷன் பெருசா இருக்கும், growth வந்து மீடியமா வந்து இருக்கும், ஹை ரிஸ்க் வந்து சின்னதா இருக்கும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அதே மாதிரி தான் நம்ம மேக் பண்ணணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பேஸ் லேயர் இது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா இல்லைங்களா, அதனால 40% ஆஃப் த அமௌண்ட் அதுக்கு தான் அலோகேட் பண்ணணும். அந்த 40% ஆஃப் த அமௌண்ட் வந்து எதுக்கு இருக்கணும்னா முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்டா வந்து கிரியேட் பண்ணுங்க. 6 மாசத்துக்கான சேலரியை எமர்ஜென்சி ஃபண்டா வந்து கிரியேட் பண்ணி எஃப்டிலயோ இல்ல லிக்விட் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை தான் ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லுவோம். அண்ட் growth மிடில் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம 35% ஆஃப் த அலோகேஷன் வைக்கணும். அந்த 35% ஆஃப் த அலோகேஷன் வந்து நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கலாம், இல்ல இடிஎஃப்ஸ் வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஷேர் மார்க்கெட் அப்டேட் டாபிக்ஸ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ 35% ஆஃப் த அலோகேஷன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுக்கு வந்து கொண்டு போயிருங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 15% தான் வந்து ஹை ரிஸ்க்னு சொல்லுவோம், டாப் ஆஃப் த பிரமிட்னு சொல்லுவாங்க. இதுல ஹை ரிஸ்கி அசெட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹை ரிஸ்கி அசெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக், மல்டி பேக்கர் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயத்தையே தான் வந்து நம்ம வந்து ஹை ரிஸ்கி அசெட்ஸ்னு சொல்லுவோம். இல்ல நீங்க குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுவும் ஹை ரிஸ்கி அசெட்ஸ்ல தான் வரும். அண்ட் இப்போ இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளா நான் சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். பர்சன் நேம்டு சூர்யா, அவர் பாத்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 lakh வந்து மந்த்லி ஏர்ன் பண்றாருன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி மேக் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தர் 1 lakhக்கு மேல ஏர்ன் பண்றாருன்னா கண்டிப்பா 50,000 வந்து இந்த பிரமிட்ல 50,000ல 20,000 வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் 20,000 growth அண்ட் 10,000 வந்து வெல்த் ஆக்சிலரேஷனுக்கு அவங்க வந்து வச்சுக்கலாம். இந்த 20,000 ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டை வந்து எடுத்து வைக்கணும். அவரோட 6 மாச சேலரியை வந்து அவர் சேமிக்கிற அளவுக்கான ஃபண்டை வந்து முதல்ல வந்து அவர் சேர்த்தணும். அடுத்தது அதே இடத்துல அவர் ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல டேர்ம் இன்சூரன்ஸுக்கான காசையும் வந்து எடுத்து வைக்கணும். ஒன்ஸ் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அவர் எடுத்து வச்சவனே அவர் growth-ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் 20,000 அதாவது growth ஓரியன்டா வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 10,000 rupees வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் 10,000 rupees வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இன்னைக்கு கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைச்சாருன்னா 10,000 rupees வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல அண்ட் 5,000 rupees வந்து டைரக்ட் ப்ளூ சிப் ஸ்டாக் அண்ட் 5,000 rupees வந்து கோல்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 10,000 rupees வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டாப் ஆஃப் த பிரமிட், ஹை ரிஸ்கி அசெட்ஸ் எல்லாம் இருக்கிறது. இதுல அவர் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு நல்ல ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக், ஹை ரிஸ்கி ஆகிற ஸ்டாக்ஸ்ல எல்லாம் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஃபர்தரா போனோம்னா கிரிப்டோ கரன்சில கூட அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேக் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோல எப்படி ப்ராப்பரா வந்து நம்ம பிரமிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேக் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு salaried பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணியே ஆகும். இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் டீசெண்டா வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங்கும் ஆகும். அண்ட் அதே சமயம் இன்கேஸ் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வேலை போகிற தருணம் வந்தா கூட எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது, ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த பிரமிட் ஸ்ட்ராட்டஜி மூலியமா இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா அந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ